ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नः चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामकोटि शंकर जगद्गुरु कांची महास्वामी हर हर नमः पार्वती पदगे தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் ஆதிபராசக்திக்கு ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சுவாமியே எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய சஷ்டிப்த பூர்த்தி நவம்பர் 1ஆம் தேதி சென்னையில் நடந்தது. உங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசை. இது வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள். பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படின்னா மனசுல ஒரு சங்கடம், ஒரு மன்னிடா மாமா கூப்பிட்டுட்டா நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்குமா, தீபாவளிக்கு அடுத்த நாள் ஆச்சு, சில இதெல்லாம் வரலாம். அதனால நான் ஜென்ரலாக எல்லாத்தையும் தகவல் சொல்லிட்டு பெரிய அளவு பத்திரிகை சில பேர் கொடுத்தேன், பல பேர் பத்திரிகை கொடுக்கல. ஆனால் இங்கிருந்து பல பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க. சாதாரணமாக கல்யாணம், என்னோட கல்யாணம் அப்படின்னா ஒரு ரிசப்ஷன் இங்கே வைக்கலாம். பட் 60ஆம் கல்யாணத்துக்கு ரிசப்ஷன்லாம் வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால அவங்க அத்தனை பேருக்கும் மானசீகமாக வயசுல பெரியவாளுக்கு இருந்த வாக்கிலே நான் நமஸ்காரம் பண்ணுறேன். என்னோட வயசுல சின்னவாளுக்கு நான் இங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். 60 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுடைய ஒரு சைக்கிள். தமிழ் வருஷம் 60 வருஷம். 60 வருஷம் கழிச்சு 60வது அந்த பூர்த்தி அன்னைக்கு, சஷ்டிப்த பூர்த்தி அன்னைக்கு நம்ம பிறந்த போது என்ன ஸ்தானத்தில் என்ன நட்சத்திரம் எதில் இருந்தோமோ அதில் இருப்போமா அது அப்படின்னா பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம இன்னொரு ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா திரும்ப ஒரு குழந்தைத்தனம் நமக்கு வர்றது மாதிரி இருக்கும். அது 60 வருஷம் தாண்டியாச்சுனாலே நமக்கு ஒரு சைல்டிஷ்னஸ் பல பேருக்கு வந்துடும். அது ஏன்னா அப்பதான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதுல என்ன முக்கியம் அப்படின்னா வேதிக்கு கற்பாக்கள் ரொம்ப முக்கியம். அதனால தீபாவளிக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறதுனால வேதிகாலம் கிடைக்க மாட்டா, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 27ஆம் தேதி அக்டோபர் 27 அன்னைக்கு இங்கே ஆத்திலேயே ருத்ரகாசி ரொம்ப சிறப்பாக பண்ணோம். ஒரு 13 வேதிகள் வந்திருந்தார். 27, 29 அன்னைக்கு ஒரு வேத பாராயணம் ஆத்தில் ஒரு 10 வித்தியார்த்திகள் வச்சு பண்ணினோம். 29 1ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டிபுத்த பூர்த்தி. அறிவா அனுகிரகத்தில் என்ன நடந்தது, அவரோட அனுகிரகம் தான் சொல்லணும். நாம பற்றோம் நாம செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நல்லாவே எல்லாமே பூர்த்தியாச்சு. இங்கிருந்து எல்லாம் வந்திருந்தார். ரமணவாத்தியார், கிருஷ்ணன் ஃபேமிலி, சுரேஷ் ஃபேமிலி, தண்டவணிகள் நிறைய பேர் வந்திருந்தேன். நான் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் அப்படிங்கிறது என்னோட ஒரு செகண்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுது. சென்னை அப்படின்னா அதுக்கடுத்து கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இங்கேயான ப்ரோக்ராமுக்கு ஃபாரின்லேயும் எங்கேயோ டேட் கொடுக்குறா, கண்டினியூஸாக கொடுக்குறா அப்படின்னா அதில் அனுஷம் மாட்டு கொடுத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை அனுஷம் மட்டும் விட்டுருங்கோ, கொஞ்சம் தள்ளி வைங்கோ இல்லை முன்னாடி வைங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கோயம்புத்தூர் அனுஷங்கிறது ஒரு ரொம்ப ஒரு இதுவாக எடுத்தது. அப்புறம் கிருஷ்ணன் பேசும்போது சொன்னேன், 2 புக்கு இங்கே ரிலீஸ் பண்ணணும். மகாபிரிவா வால்யூம் 2 இங்கிலீஷில், அது அதாவது தமிழில் வந்து வால்யூம் 2, 3, 4 அது 3ம் கம்பைன் பண்ணி வால்யூம் 2 அப்படின்னு இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 1 போன ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு. அனுபவம் பேசுகிறதுன்னு ஒரு என்னோட ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், என்னோட கிராமத்தில் நான் எப்படி இருந்தேன், எப்படி என்னோட லைஃப் மாறித்து, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். மகாபிரிவனோட கனவுல 3 தடவை வந்து மகாபிரிவ அனுகிரகத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒரு 3 சந்தர்ப்பத்தில் என்னோட உயிர் போக இருந்து நான் அதுலேருந்து எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நல்லா இருந்திருக்க வேண்டியவே கிடையாது. 3 முறை ஒரு ஆபத்தில் சிக்கி உயிர் போக வேண்டிய ஒரு ட்ரெயினுக்கு இடையில் மாட்ட வேண்டியது டக்குனு யாரோ தான். சதகிரி மலையில் ஒரு தடவை போயிட்டு இருக்கும்போது அந்த மலையில் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ தெரிஞ்சு ஒரு செடியை பிடிச்சிருந்தேன். கீழே பார்த்தா 500 அடி பள்ளம். கீழே
அப்போ என்னோட அந்த காட்டுவாசிகள் நான் குரல் கொடுத்து அவள் டக்குனுக்கு விழிச்சு ஒரு செடியை பிடிச்சி நிற்கிறேன். வெறும் செடி கீழே தூங்கிட்டு இருக்கு. கீழே பார்த்தா இன்னொரு அடி பள்ளம். டக்குன்னு அவள் வந்து தூக்கி விட்டு, அது என்ன செடி அப்படின்னா தர்ப புல்லு செடி. அது அந்த காட்டுவாசி சொன்ன ஒரு தர்ப புல்லு இவ்வளோ வலிமெல்லாம் கிடையாது சாமி, நீங்கள் பிடிச்சிங்கன்னா கீழே வந்துருப்பீங்க, எப்படின்னு தெரில அப்படின்னு. அப்புறம் ஒரு தீபாவளியின் போது ஒரு பஸ்ஸு கட்டியில் மாட்டினேன். ஃப்ரெண்டோட பைக்கில் 2 வீலரில் போகும்போது ஒரு பஸ்ஸு தட்டி பஸ்ஸு 4 டயருக்குள்ள நவட்டிட்டு பைக் ஓட்டின்னு வந்தால் இந்த பக்கம் வந்துட்டான். பஸ்ஸு டயர் மூவ் ஆகுது. குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்கணும். மெல்ல டயர் மூவ் ஆகுது. நான் உள்ளே இருக்கேன். அந்த டயர் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றபடி என்னோட பாடி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அது டயர் மேலே படக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யாருமே இதில் நான் கீழே இருக்கேன். அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற சில பேர் பார்த்துட்டு, இதெல்லாம் அதில் நான் அந்த புக்கில் எழுதியிருப்பேன் என்னோட ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம். நீங்கள் வேணுங்கிற சொல்லுவோம். நான் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் தினமலரில் சொல்லிவிட்டு நான் கிருஷ்ணன் மூலிமா ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே, கந்தசஷ்டி காலம் அது. இந்த கந்தசஷ்டி காலத்தில் அனுஷம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பெரியவா பேசுகிற ஸ்வரூபமாக நம்மளும் பார்க்கலாம். மகாபிரிவா என்னென்ன சொன்னாரோ அதில் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒன்று தான் நமக்கெல்லாம் அனுகூலம் அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். ஒரு அனுஷம் அப்படிங்கிறது, ஒரு பூஜை அப்படிங்கிறது நம்ம ஒரு டைம் பாஸ் அப்படின்னு நினைக்காம நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பெரியவா சொன்னதில்லை, ஏதோ ஒன்று 100ல் 1 விஷயம் போதும். அப்படிதான் ஆரம்பிக்கணும் எதுவாக இருந்தாலும். என்னோட லைஃப்பில் அது 20 வயசு ஆயிடுத்து. பெரியவா சொன்ன பல விஷயங்களை நான் வெளியில் சொல்லிட்டு இருக்கேன். கோதானம், வேத சம்ரக்ஷணம், இது 2 பற்றி நான் இடத்துல சொல்கிறேன். என்னோட சசித்துவத்துக்கு ஒரு 4-5 நாள் முந்தி எனக்கு திடீர்னு தொடுத்து ஒரு கோதானம் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இது வரைக்கும் நான் கோதானம் பண்ணது கிடையாது. திடீர்னு தோணுன்னா என்னோட சம்பந்தி இதில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் அந்த விஷயங்கள்லாம். அவர்கிட்ட நான் ஒரு கோதானம் பண்ணணும், அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, ஒரு 40 ரூபா 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒரு 1/2 ஹவரில் லைனில் வந்துட்டு 40 ரூபா 50 ரூபான்னா புதுக்கோட்டை திருச்சி இந்த சைட்டில் கிடைக்கும். பட் பால் அந்த அளவுக்கு கரெக்டாது. பாருங்க, ஒரு தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது முழு அளவில் அவருக்கு பயன்படும். ஏதோ தானம் பண்ணணுங்கிறதுக்காக சும்மா இப்படி எடுத்து இப்படி கொடுக்கறது என்னைக்குமே போடாது. மகாபிரிவா சொன்ன பிடியரிசி திட்டம் அதை பற்றி தான். நீங்கள் ஆற்றுல என்ன அரிசி சாப்பிட்றோடோ அந்த அரிசியை ஒரு பிடி எடுத்து வச்சு தான் பிடியரிசி திட்டம் கொடுக்கணும். நம்ம நல்ல அரிசி சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொடுக்குறது ஒரு சாதாரணமான குவாலிட்டி கம்மியான அரிசியை என்றைக்குமே கொடுக்கக்கூடாது. நான் 40 ரூபா 50 ரூபான்னு மைண்டில் வச்சுருந்தேன். 40,000 50,000 மைண்டில் வச்சுட்டு என் சம்மந்திட்டு சொன்னேன். அவர் 1/2 மணி நேரத்தில் லைனில் வந்துட்டு, அந்த பசு வேண்டாம், ஆந்திராவில் ராஜமந்திரியிலேருந்து ஒருத்தர் வரவழைச்சு கொடுக்குறாரு, நார்த் மெட்ராஸில் இருக்கார், நான் எவ்வளோ ஆகணும் 70,000 அப்படின்னு யோசிக்கல. ஏன்னா செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோம் நம்ம. அவர் சரின்னு சொல்லி எனக்கு இந்த பசு கொண்டு வந்து இன்னைக்கு என்னோட சஷ்டிபுத்தி அன்னைக்கு முதல்ல கோபூஜை பண்ணேன். அந்த பசு வந்து ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு, சேலம் ஆத்தூரில், செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒரு ஆத்தூர் அப்படின்னு ஒரு பாடசாலை இருக்கு. இந்த பாடசாலையில் இன்னைக்கு 250 பசங்கள் இருக்கா. நினைச்சே பார்க்க முடியாது, 250 பசங்கள் அந்த பாடசாலை படிக்கிறேன். இந்த பாடசாலை 100க்கு மேலே பசு இருக்கு. இந்த பாடசாலை நடத்துகிறோம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா. அவர்கிட்ட கேட்டேன், ஒரு கோதானம் பண்ணணும், நீங்கள் வாங்கிக்கிறாளா அப்படின்னு கேட்டேன். முதல்ல கொஞ்சம் யோசித்தேன். இன்னைக்கு கோதானம் அவ்வளோ சுலபமாக யாரும் வாங்கிக்க மாட்டேங்க. என்ன காரணம் அப்படின்னா, மெயின்டைன் பண்ணுறது. நம்ம ஒன் டைம் கொடுத்துட்டு போயிடுவோம் வாழ்க்கை. அதுக்கு ஏதாவது ஒரு பால் கறக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு காத்தால ஒரு 4 லிட்டர், சாயங்காலம் ஒரு 4 லிட்டர் பால் கறக்கணும். ஏதாவது ஒரு பெனிஃபிட் அவளுக்கு இருக்கணும். அதனால் யோசிச்சோன்னா அப்புறம் அவரே சொன்னார், உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடசாலைக்கு அதை கொடுத்தேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பெரியவா சொன்னது ஏதாவது ஒரு பசுவுக்கு ஒரு புல்லு கொடுக்கறது. ஒரு பாடசாலை படுக்கிற பசங்களுக்கு, பாடசாலைக்கு போகிறோமா, ஏதாவது உங்களுக்கு ஒரு வாட்டர் இது பியூரிஃபையர் வேணுமா, இது வேணுமா, ஃபேன் வேணுமா, லைட்டு வேணுமா, இதெல்லாம் செஞ்சால் தான் பெரியவாளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கழுத்தில் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்,
ருத்ராட்சம் ஸ்படிகம் இதெல்லாம் போட்டுக்கிறோம். செயின் போட்டுக்கிறது வேற, அது ஸ்டேட்டஸ் சிம்பிள். இந்த ருத்ராட்சம் ஸ்படிகம் அப்படின்னா அது ரெண்டுக்குமே ஒரு சானிட்டி இருக்கு, ஒரு புனிதம் இருக்கு. ருத்ராட்சம் வந்து எல்லா இடத்துலையும் வளராது. ருத்ராட்ச மரங்கள் எங்க வளரும்னா நேபாளம் அந்த சைட்ல தான் அதிகம் ருத்ராட்ச மரங்களை பார்க்க முடியும். ஒரு மகாபெரிவா டிவோட்டி ஒருத்தர் நேபாளம் போயிட்டு பசுபதிநாதர்லாம் தரிசனம் பண்ணிட்டு அந்த யாத்திரைலாம் முடிச்சுட்டு பெரியவாளுக்கு பசுபதிநாதத்துக்கு பிரசாதம் வாங்கிட்டு இவர் தான் போட்டுக்கிறதுக்கு ஒரு ருத்ராட்ச மாலை அங்க வாங்கிட்டு வந்து பெரியவாட்ட காஞ்சிபுரம் வந்து பெரியவாட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணேன். பெரியவா கேட்குறேன், என்னடா நேபாளம் போயிட்டு வந்துட்டியா, பசுபதிநாதர்லாம் பார்த்தியா, தர்ஷனம் பண்ணியா, எல்லாம் கேட்குறேன். எல்லாம் ஆச்சு பெரியவா அப்படிங்கிற. இந்த ருத்ராட்ச மாலை வச்சிருக்க, இது என்னடா அது அப்படிங்கிற. பெரியவா கேட்குற, பெரியவா அது ருத்ராட்ச மாலை பெரியவா அப்படிங்கிற. என்ன பண்ண போற அப்படிங்கிற. இல்லை பெரியவா நான் போட்டுக்கலான்னு வாங்கியிருக்கேன் பெரியவா, நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படிங்கிற. மகாபெரிவா சொல்ற, நீ ருத்ராட்ச மாலை போட்டிருந்தா நீ பொய் சொல்லக்கூடாது தெரியுமா உனக்கு அப்படிங்கிற. சொல்ல முடியுமா அவர்கிட்ட? பேச நிற்கிற. அவர் பேங்க் ஆபீசர், பேங்க்ல ஆபீசர். மகாபெரிவா சொல்ற, டே நீ பேங்க்ல ஆபீசரா இருக்க, உன்னால போய் பேசாம இருக்க முடியுமோ அப்படிங்கிற. அவர் சொல்ற, இல்ல பெரியவா ரொம்ப கஷ்டம் தான், கஷ்டம் தான், என்னால போய் பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிறார். இப்ப மகாபெரிவா சொல்ற, நீங்க அப்படின்னா நீ இத கொடுக்க கூடாதுல அப்படிங்கிற. ரொம்ப அத்தியந்தமான பக்தங்கிறதுனால அவர்கிட்ட ஒப்பனா பெரியவா சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அடுத்து அவருக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லா பெரியவா அப்படி சொல்லிட்டார், நம்மளால போட்டுக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு. அடுத்து மகாபெரிவா அவத்தையே கேட்கிற, சரி இதை நீ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கிற. அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்கிறப்ப அவர் சொல்ற, பெரியவா நான் கிளம்பும்போது எங்காவது மாமி சொன்னா, என்னோட ஒய்ஃப், இது விஷயமா நம்ம மத்தியில் இருக்கிற பெரியவா படத்துக்கு போட்டு போட, எதுக்கு நீங்களாம் போட்டு அப்படின்னு அவ சொன்னா. இப்ப அவ சொல்றதுதான் சரின்னு சொல்றது பெரியவா, இந்த மாலையை நான் காத்துல இருக்கிற உங்க படத்துக்கே போட்டுறேன். ஏன்னா பெரியவா போய் சொல்ல மாட்டேன், நான் அந்த படத்துக்கே போட்டுலான்னு இருக்கேன் பெரியவா அப்படிங்கிற. பெரியவா கிட்ட பெரியவா சொல்ற, நீ ரொம்ப உண்மையை ஒரு விஷயத்த ஒத்துண்டா, நீ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உண்மையை ஒத்துண்ட அப்படிங்கிற. என்ன பெரியவாங்கிற, என்னால பொய் சொல்லாம இருக்க முடியாதுன்னு நீ சொன்ன பத்தியா, அதுதான்டா நீ உண்மையை பேசுறதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுடுறேன். இந்த மாதிரி படத்துக்கே போட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து அவருடைய பந்து ஒருத்தர், அவருடைய சொந்தக்கார ஒருத்தர் மகாபெரிவா சொல்றார், சொந்தக்காரன் பேங்க் ஆபீசர் போன வாரம் வந்தான், அவன் அரிச்சந்திர மாதிரி உண்மையை பேசுறான் தெரியுமா இல்லையோ அப்படிங்கிற. அவர் என்ன ஆச்சரியப்பட்டு பார்க்கறப்ப, என்னால பொய் சொல்ல இருக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறான் அவன் அப்படிங்கிற விஷயத்த பெரியவா அவர்கிட்ட சொல்ற. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம வந்து அலங்காரத்துக்கு எவ்வளவு வேணாலும் போடலாம், அலங்காரத்துக்கு எவ்வளவு வேணாலும் போடலாம். செயின் போட்டுக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம், பிரேஸ்லெட் போட்டுக்கலாம். ஒரு ருத்ராட்சம் ஸ்படிகம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கிட்ட சுத்தம் இருக்கணும். அந்த சுத்தத்தை அது கொடுக்கும், அதுவே கொடுக்கும். அதைத்தான் மகாபெரிவா சொல்றாரு, லைஃப் எவ்வளவு சொல் ஒன்று செயல் ஒன்று என்னைக்குமே இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோமோ அதன்படி நம்ம நடக்கணும். இது ரெண்டும் மொராலிட்டி மாறிடுது அப்படின்னா, பேசும்போது எல்லாம் பேசிட்டு உண்மையா இருக்கணும், பசுவுக்கு எதாவது கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு ரோட்ல போகும்போது ஒரு பசுமாட்டை ஓங்கி குச்சி எடுத்து அடிச்சோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லை. மகாபெரிவா சின்ன சிறுவனாக இருந்த குழந்தையா இருந்தபோது நடந்த விஷயத்தை வச்சு மகாபெரிவா பின்னாட்கள் சொல்லுது. நம்ம எல்லாம் எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா, படிப்பினை பாடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும். நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு நாள்லையும் ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு லெசன் கிடைச்சிட்டே கிடைக்கும். அதுக்கு வந்து வயசு வித்தியாசமே கிடையாது. ஒரு 70 வயசு மேல படிப்பினை கிடைக்காதுன்னு இல்லை, எல்லா வயசும் கிடைக்கும். கடைசி மூச்சு நிற்கிற வரை
நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. மகாபிரிவா சொல்லுவார், நான் குழந்தையா இருந்தபோது எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இன்னைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு மகாபிரிவா ஒரு ஒகேஷன்ல ஒரு 2 நிகழ்வுகளை மகாபிரிவா ஷேர் பண்ணுவார். அதாவது மகாபிரிவா குழந்தையா இருந்த போது ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும். அப்ப கிராமத்து வீடுகள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். எல்லாமே ஓட்டு வீடா இருக்கும், கூடம் தாழ்வாரம் முற்றம், இதெல்லாம் பெரிய வீடா இருக்கும். இந்த வீட்டுல அப்பெல்லாம் கரண்ட்ங்கிறது இருக்காது. ஒரு ராத்திரி நேரத்துல மகாபிரிவா கிரகத்துல அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகள், அம்மா மகாலட்சுமி, எல்லா குழந்தைகள்லாம் படுத்துட்டு இருக்காங்க. ராத்திரி ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சமயக்கட்டில் ஏதோ கடகடன்னு ஏதோ பாத்திரத்துல உருட்டுற சத்தம் கேட்கிறது. ராத்திரினா பயந்துருவோமே, சமயக்கட்டுலாம் யாரோ திருடம் வந்துட்டாங்களோ இருக்கு. முதல்ல அந்த காலத்துல திருட பயந்தான் முதல்ல இருக்கும். யாரோ திருடம் வந்துட்டாங்களோ இருக்குன்னு எல்லாம் பயந்து போயிட்டார். சட்டுன்னு போய் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம் பெரியவோட அப்பாவுக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது. ஏன்னா அவன் கட்ட வச்சிருக்கானா, எதை வச்சிருக்கான், எப்படி பண்ணுவான் தெரியாது. இவ பயந்து போயிட்டான். கூச்சல் போட்டதுல பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல இருந்து, அக்க பக்கத்து வீடுகள்ல இருந்து ஒரு 4 பேர் வந்துட்டான். குச்சின்னு எடுத்துன்னு வந்துட்டான். ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கிற இடத்துல மகாபிரிவா ஒரு பயந்து போய் ஏறி நின்றுட்டாராம். பிரியோட சொல்லுவது, ஒரு ஸ்டூல் மாதிரி நான் பயந்து போய் ஏறி நின்றுட்டேன். அந்த ஸ்டூல்ல ஒரு 4-5 பேர் வந்தார். அவள்லாம் சமையல் கட்டுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா உள்ள போனான். யாரான திருடம் வந்தா டக்குனு குச்சியால் அடிக்கணும்னு எல்லாமே தயாரா வச்சுருந்தா. அப்ப உள்ள விளக்கெல்லாம் ஏத்திட்டு பார்த்தா திருடன் யாரும் இல்லை. என்ன அப்படின்னா ஒரு மரநாய்லாம் கிராமங்கள்லாம் உண்டு அந்த காலத்தில். ஒரு மரநாய் வீட்டுக்குள்ள ராத்திரியில ஏதான ஆகாரம் கிடைக்குமான்னு சமையல் கட்ட தேடி இருக்கு. அப்படி தேடப்ப அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை பாத்திரம், மண்கல பாத்திரம், அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பாங்க. வெல்லம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பித்தளை ஒரு சொம்பு மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்குள்ள வெல்லம் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. அந்த வெள்ளத்தோட ஸ்மெல்லு இந்த மரநாய் உணர்ந்த உடனே அந்த திங்கத்துக்காக தலையை உள்ள விட்டுருக்கு. சொம்பு தலையை எடுக்க வரல, வெள்ளத்தையும் திங்க முடியல. மகாபிரிவா அற்புதமா சொல்லுவார், வெள்ளத்தையும் திங்க முடியல, அது தலையும் எடுக்க முடியல. அது என்ன பண்ணும், அங்கங்க அடிக்கும். தலையை எடுக்கிறதுக்கு அடிக்கும் போது சொம்பு கீழே பட்டு ஏதோ சொம்பு உருள்ற சத்தம் கட்டி வெள்ளம் வந்துட்டார். என்ன பண்ணாலும் அப்புறம் அந்த சொம்பை ஒரு 2 பேர் பிடிச்சிட்டாலும் மரநாயை 2 பேர் பிடிச்சி இழுத்து மரநாய் வெளியில வந்துடுத்து கொண்டு போய் காய்கள்லாம் இருக்கு. மரநாய்க்கு காய்கள்லாம் இருக்கு. அதை கொண்டு போய் பத்திரமா ஊருக்கு வெளியில கொண்டு விட்டு வந்துட்டா. அப்ப எங்க அம்மா சொன்னா, மகாபிரிவா சொல்லுவார், எங்க அம்மா சொன்னா, பாத்தியாடா இந்த காரியத்தை, வெள்ளத்துக்கு ஆசைப்பட்டு சொம்புக்குள்ள தலையை விட்டுருக்கு. ஆசைப்பட்டதுனால என்னாச்சு, அதுக்கே ஆபத்து வந்துடுது. அதனால நீ ஆசைப்படாம இருக்கணும்டா அப்படின்னு தாயார் மகாலட்சுமி அம்மையார் திரும்ப குழந்தையா பெரியவர்களுக்கு பெரியவர்களுக்கு சொன்னாங்க. ஏதோ பெரியவா பின்னாடி ஷேர் பண்ணுங்க. லைஃப்ல பாருங்க, நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கெல்லாம் நீங்க காரணம் என்ன, அதனுடைய ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை ஏதோ ஒன்று வந்துருக்கும். இன்னைக்கு பார்க்குறோம் அக்கா தம்பி, அண்ணா தம்பி, சகோதரன் சகோதரிக்குள்ள நடக்கிற சண்டைகள்லாம் பார்க்குறோம். எதனால என்னோட சகோதரனோட நான் பேசாம இருக்கேன், எதனால சகோதரியோட பேசாம இருக்கேன், நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கான ரூட் எங்குமே இருக்கும். ஏதோ ஒரு ஆசை, அவளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆசை, அதனோட தொடர்ச்சி தான் அது இருக்கும். மகாபிரிவா சொல்லுவோம். அதனால ஆசைகள் நமக்கு கூட, நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கத்தான் போறது. அது யாரும் தடுக்க முடியாது. நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருக்கிற விஷயத்தை நீங்க எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. லைஃப் அவ்வளவுதான். இந்த 2 வரிகள் தான் லைஃப். இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசையை வராது. கிடைக்கிறது தானே கிடைக்கும். தெளிவா பார்த்துக்கிட்டோம். கிடைக்கணும்னா கிடைக்க வைக்கட்டும். சரி, கிடைக்காத பரவாயில்ல, அது இல்லைன்னா என்ன பரவாயில்ல, நம்ம வாழ்ந்துருவோமே, அந்த பக்குவம் நமக்கு வரும். அது வந்துடுத்து அப்படின்னா நாம கடைசி மூச்சு பிரிகிற வரை
நம்மளை போல ஒரு சுகவாசி யாருமே இருக்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சிக்காததுனால தான் நம்ம அத்தனை பேரும் கஷ்டப்படுறோம். புத்தர் சொல்லுவார், புத்த பெருமான் ஒரு சின்ன இன்சிடென்ட்ல சொல்லுவார். ஒரு யாத்திரை போயிட்டு இருப்பார், அவர் சீடர்களோட போயிட்டு இருப்பார். ஒரு 10-15 பேர் வந்துட்டு இருப்பார். அவருடைய பிரதான சீடர் ஒருத்தர் அவர் பக்கத்திலே வந்துட்டு இருப்பார். அன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தா அவருடைய முகத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கும் அந்த சீடருக்கு. அந்த மாதிரி நாட்கள் நம்ம பார்ப்போம், ஏதாவது நம்ம பேசிட்டே இருப்போம், ரியாக்ஷன் கொடுக்க மாட்டோம். என்னடா நான் பேசிட்டே இருக்க, நீ ஏதோ யோசனையில இருக்கேன்னு நம்ம கேட்போம். அப்படின்னா ஏதோ கவலையில ஏதோ ஒரு ஒரியில் இருக்கான்னு அர்த்தம். அதுபோல அந்த சீடன் ஒரு மாதிரி கவலையில இருக்கான். ஒருத்தர் ஒரு மாதிரி நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல வரும்போது மத்தியான நேரத்தில் ஒரு மரத்தடி கிட்ட வர, நல்ல பெரிய ஆல மரத்தடி. புத்தர் சொல்றார், கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுக்கலாம், ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் நம்ம யாத்திரை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற. எல்லா சீடர்களும் உட்காரு. அப்ப அந்த பிரதான சீடரை பார்த்து புத்தர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, சொம்புல போய் தண்ணி எடுத்துன்னு வா அப்படின்னு ஒரு சொம்பு கொடுக்குறாரு. இந்த சீடன் இங்கிருந்து போறான், தண்ணி எடுத்துன்னு வரதுக்காக போறான். அந்த காலத்துல ஒரு வனாந்திர பிரதேசம், தண்ணின்னா ஒரு குளம், குட்டை, ஆறு, அங்கதான் செல்லம் இருக்கும். இந்த குழா பைப்பெல்லாம் இப்ப கிடையாது. அவன் தேடிட்டு போறான், ஒரு சின்ன ஒரு குட்டை தெரியுது. தண்ணி பார்த்தா ஸ்படிகம் போல இருக்கு, நல்ல தெளிவா இருக்கு தண்ணி. சரி, இந்த தண்ணியை பிடிக்கலாம் அப்படின்னு அந்த சொம்ப விடுறான். விடும்போது ஒரு மாட்டு வண்டி இந்த பக்கத்துல இருந்து அந்த தண்ணிக்குள்ள இறங்குறது. மாட்டு வண்டி தண்ணிக்குள்ளேயே போய் அக்கறைக்கு போய் வேற ஊருக்கு போகணும். இந்த குட்டையோட ஆழம் அவ்வளோ கிடையாது. இந்த வண்டி சக்கரம் இறங்கின உடனே இந்த தண்ணி அப்படியே கலங்கிடுது. தெளிவா இருக்கும்போது நல்லா இருக்கும் தண்ணி. ஒரு கல் குட்டையில கூட கொஞ்சம் கலங்கிடும். இந்த சக்கரம் இறங்கினோட தண்ணி கலங்கிடுது. இவன் பார்க்கறான், தண்ணி கலங்கலா இருக்கு, ஐயோ இப்ப குடிக்க முடியாதுன்னு விட்டுட்டு வெறும் சொம்போட திரும்பி வந்துடும். புத்தர் கேட்கிற, என்னடா ஜனம் பண்ண முடியாது அப்படிங்கிற. இல்ல பகவானே, ஒரு வண்டி ஒண்ணு இறங்கிடுது, குடிக்கலாம் தெளிவா இருந்தது, நான் உள்ள போறப்ப வண்டி சக்கரம் பட்டு ஜலம் கலங்கிடுது அப்படிங்கிற. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அவன் போய் ஜலம் எடுத்துட்டு வரான். தண்ணி தெளிவா இருக்கிறது பார்த்தா புத்தர் குடிச்சிட்டு, ஒரு 15 நிமிஷம் முன்னாடி கலங்கி இருக்குன்னு சொன்ன தண்ணி இப்ப தண்ணி தெளிவா இருக்கே, நீ ஏதாவது பண்ணினியா? தண்ணி தெளிவா இருக்கு, நீ ஏதாவது காரியம் பண்ணினியான்னு கேட்கிற. பகவானே, நான் ஒண்ணும் பண்ணல, இந்த கலங்கின தண்ணி ஒரு 15 நிமிஷம் தானா தெளிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொன்னு புத்தர் அவன்கிட்ட சொல்லுவார். அதே போலதான் வாழ்க்கையில எல்லாமே நாம கலங்கின நிலையில ஏதான குழப்பத்தில் இருந்தாலுமே அது தானாக சரியாகிவிடும். நீயா போட்டு இப்படியா அப்படியான்னு உன்னோட மனசை குழப்பிக்க கூடாது. மனுஷா நம்ம அத்தனை பேர் என்ன பண்றோம், நாமளா குழம்பிக்கணும். இது தெளிவாகணும், இது சரியாகணும், இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம், நம்ம குழம்பு நம்ம குழம்பவே கூடாது, அது தானா சரியாகும் அப்படின்னு புத்தகம் சொன்னாங்க. அதுபோல என்ன நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் எல்லாமே நடக்கும். அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே போல இன்னொரு இன்சிடென்ட் மகாபலிபுரம் லைஃப்ல ஒரு குழந்தையா இருந்தது. அவர் வாத்து தின்ன வாசல்ல தென்னையில உட்காந்துருப்பார் குழந்தை மகாபலிபுரம். இப்ப குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, காலில் இந்த கொலுசு தண்டை அதெல்லாம் போட்டு விடுவாங்க, காப்பு எல்லாம் போட்டு விடுவாங்க. பெரியவளுக்கு ஒரு தங்க காப்பு காலில், குழந்தைல சின்ன குழந்தைங்க காலில் ஒரு தங்க காப்பு போட்டிருந்தார். திண்ணையில் உட்கார்ந்துருக்க குழந்தை திண்ணையில இருக்கு. அந்த திருட வந்து போறோம், ஒரு திருடன் எங்க எதானு கிடைக்குமா, எதனா ஆட்டை போடலாமான்னு பார்த்துட்டே போகும்போது இந்த குழந்தைய பார்க்கறான். காலில் இருக்கிற அந்த தங்க தண்டை அவனுக்கு என்ன பண்றது பார்த்தோன்னு பார்க்கறான். சுத்தி முத்தி பார்க்கறான், யாரும் இல்லை, பெரியவங்க யாருமே இல்லை. பெரியவங்க மட்டும்தான், இந்த குழந்தை மட்டும்தான் உட்காந்துருக்கு. அவன் எல்லாம் கிட்டக்க வரான், பெரியவ கிட்ட வரான், இந்த குழந்தை கிட்ட வரான். ஏதான பேச்சு கொடுத்து இந்த காலில் 2 காலில் இருக்கிறத கட்டின்னு போயிடலாம் அப்படின்னு அவன் கிட்டக்க வரான். சிறுவன் பெரியவன் என்ன பண்றானா, பெரியவளே சொல்றாரு பின்னாடி. இது அவன் வர்றதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோடித்து, இந்த குழந்தை சொல்றது எனக்கு என்ன தோடித்து அப்படின்னா, இந்த காலில் இருக்கிற தண்டை கொஞ்சம் லூஸா இருக்கு, இவங்கிட்ட நம்ம கைட்டு கொடுத்தா இவன் டைப் பண்ணி கொடுத்துருவான், எங்கேயானு போயிட்டு ஆசாரிட்ட எங்கேயானு போய் டைப் பண்ணி கொடுத்துருவான்னு
அந்த குழந்தை நினைச்சு அவன் கிட்டக்க வரப்ப அந்த குழந்தையே கைட்டெடுத்தான். ரெண்டையும் கேட்டு அவன் ஆச்சரியமா பார்க்கறான். என்னடா அது, நம்ம அடிச்சு பிடிச்சு வாங்கணும்னு பார்த்தா குழந்தை தானா கேட்டுறது அப்படின்னு அவன் தனிச்சு போய் நிற்கான். இது ரெண்டையும் பெரியா கொடுத்துட்டு, கொஞ்சம் லூஸா இருக்கு, பக்கத்துல நேரம் கடையில டைட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு பெரிய வேலை கொடுக்குறான். அவன் அப்புறம் வருவானா கையெழுத்து விட்டு போயிட்டான். மகாபீர் அம்மாவுக்கு தகவல் தெரிஞ்சு அம்மா அப்பா வார்த்தையிலேருந்து வந்து யாக்கடா கொடுத்து கேட்டு இங்க போனா இப்படி போனான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா தேடுற ஆளக்கான். மகாபீர் சொல்லுவார், எவ்வளவு சின்ன வயசுல எனக்கு கிடைச்ச இந்த 2 அனுபவங்களையும் பின்னாட்கள் என்னால மறக்க முடியாது. நான் பல இடத்துலையும் இதை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு மகாபீர் சொல்றார். ரைட், பரணிதரன் இந்த இன்சிடென்ட்டோட ஒரு கன்க்ளூஷன் ஒன்று எழுதுவார். இந்த இன்சிடென்ட் எழுதுவார், தங்க காப்பு திருடன் கவத்திற்கு கூட பெரியவாளே கொடுத்துட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் கடைசியாக எழுதுவார். அப்படி கொடுத்த காரணத்தினாலேயோ என்னவோ இந்த மகானுக்கு தங்கத்தினால போட்டு நம்ம அழகு பார்க்கிறோம். இந்த மகானுக்கு கனகாபிஷேகம் பண்ணினோம், தங்கத்தினாலேயே அவரை நம்ம ஜொலிக்க வைக்கிறோம். இந்த மகான் தங்கத்தை உதரண காரணத்தினால நாம் அவருக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்துக் கொள்கிறோம். மகாபீரோட பத்தி பரணிதரன் பின்னாட்கள்ல தன்னோட ஆர்டிகல் உள்ள ஒரு கன்க்ளூஷன் எழுதுவார். ரொம்ப சிம்பிள் பக்தி அப்படிங்கிறது. பக்திங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம உட்கார்ந்து பூஜை பண்ணி சோஸ்திரம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவ்வளோ தேவையே கிடையாது. ஒரு நிமிஷம் ஆத்மார்த்தம், இந்த வார்த்தை நான் வந்து வாழ்க்கையில எத்தனை லட்சம் முறை சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆத்மார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த ஆத்மார்த்தமான பக்திங்கிறது அதுக்கு எதுவுமே எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. அந்த பக்தி நமக்கு இருந்தது அப்படின்னா தெரியவா நம்மளோட கொண்டாட வச்சிருந்தோம். ஒவ்வொரு நாளும் காத்தால நீங்க எழுதுதலேருந்து ராத்திரி படுக்க போகிறவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்னா இருக்கும். ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். தண்டவாளம் சந்தர்ப்பத்தில் பெரியவா கூட இருக்க, கூட இருந்தா எல்லாவற்றையும் நிகழ்த்தி காட்டுவார். நமக்கு என்னென்ன வேணுமோ, என்ன எதிர்பார்க்கிறோமோ, அது ஆசைக்கு உட்பட்டதா ஆசைக்கு அப்பாற்பட்டதா, சரி உனக்கு இந்த லெவலில் கொடுக்கலாம் இந்த லெவலில் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த பக்தி நம்ம அத்தனை பேருக்கும் நல்ல விதத்தில் அமைச்சு மகாபீர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.